அதனால வந்து பாருங்களேன், என்னையுமே வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு காட்டுல வந்து சரியான அடமலை தான். நல்ல ஒரு நேரம் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வந்து நான் ஒரு வருஷமா ரொம்ப படாத பாடு. சிம்மராசிக்காரங்க வந்து ராசியிலேயே பாருங்க கேது 10வது குறைக்கு 8ஆம் வீட்டுல சனி, அது அவரும் சும்மா இருக்காரு. இப்ப வந்து பாருங்க வக்கரத்துல வேற இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப பாருங்களேன், சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன செய்யலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு தான் வீட்டு அதிவு தான் வீட்லயே ஜம்முன்னு உட்காந்துட்டாரு. அப்ப இவங்களுடைய முதல்ல கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபர்ஸ்ட் வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ தடைகள் எல்லாமே சரியாகும். வேலையில் நிறைய பேர் பாருங்க சிம்மராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் வந்து வேலையை இழந்திருக்காங்க. இந்த காலம் அதற்கு உண்டான முதல்ல தீர்வு கிடைக்கும். ஏன் வேலையை விட்டு நீக்கினீங்க, இவங்களை வந்து இதுவரை கேள்வி கேட்க முடியாம இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப வந்து கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புல இப்ப சிம்மராசிக்காருடைய காலங்கள் வந்து ரொம்ப நல்லா. 8ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா இவங்க சிம்மராசிக்காரங்களுக்கு 11ல படுது. அப்ப லாபம் இல்லாம இருக்கே. இது பத்தாம பாருங்க, இவங்களுடைய மூத்த சகோதரர் அவங்க வேற சில இவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு காரணம்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. என்னங்க என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்த கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க, கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க, ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. சங்கரேஸ்வரி அம்மா அழகாக வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு சூரிய பயிற்சி எப்படி இருக்கு, அவங்க யார்கிட்ட வாயை கொடுக்காம ஜாக்கிரதையா இருக்கணும். சிங்கம் இப்பதான் நான் வீட்டுக்குள்ள போகுது. அதனால வந்து பாருங்களேன், என்னையுமே வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு காட்டுல வந்து சரியான அடமலை தான். நல்ல ஒரு நேரம் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வந்து நான் ஒரு வருஷமா ரொம்ப படாத பாடு. சிம்மராசிக்காரங்க வந்து ராசியிலேயே பாருங்க கேது 10வது குறைக்கு 8ஆம் வீட்டுல சனி, அது அவரும் சும்மா இருக்காரு. இப்ப வந்து பாருங்க வக்கரத்துல வேற இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப பாருங்களேன், சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன தொழில் பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது, யார்கிட்ட பேசிட்டாலும் வில்லங்கமா இருக்குது. அப்ப யார்கிட்டையும் வெளியில பேச வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பாருங்க வீட்லயும் பிரச்சனை. அப்படிங்கிற அளவுக்கு மனசுல வந்து ஒரு வெறுப்போட இருந்தாங்க, விரக்தி அப்படின்னு சொல்லலாம். இப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு தான் வீட்டு அதிவு தான் வீட்லயே ஜம்முன்னு உட்காந்துட்டாரு. அப்ப இவங்களுடைய முதல்ல கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபர்ஸ்ட் வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ தடைகள் எல்லாமே சரியாகும். வேலையில் நிறைய பேர் பாருங்க சிம்மராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் வந்து வேலையை இழந்திருக்காங்க இந்த காலகட்டத்துல. அப்ப அதற்கு உண்டான முதல்ல தீர்வு கிடைக்கும். ஏன் வேலையை விட்டு நீக்கினீங்க, இவங்களை வந்து இதுவரை கேள்வி கேட்க முடியாம இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப வந்து கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புல இப்ப சிம்மராசிக்காருடைய காலங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வீட்லயும் பார்த்தீங்கன்னா பண வரவு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா பண வரவு எங்கேயாவது லாக் ஆயிருக்கும். அப்ப இந்த கொஞ்சமா பண வரவு வந்து ரிலீஸ் ஆகி வரவுகள் செலவுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. 8ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா இவங்க சிம்மராசிக்காரங்களுக்கு 11ல படுது. அப்ப லாபம் இல்லாம இருக்கே. இது பத்தாம பாருங்க, இவங்களுடைய மூத்த சகோதரர் அவங்க வேற சில இவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு காரணம்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது அட்டமச்சல்ல அப்படித்தான் வரும். உறவுகள் தான் பிரச்சனையா மாறுவாங்க. அதெல்லாம் பாருங்க இப்ப சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஆகஸ்ட் 17க்கு மேல வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள்லாம் இருக்கா? சிம்மராசிக்காரங்க யார்கிட்ட வாயை திறக்காம ஜாக்கிரதையா இருக்கணும்? சிம்மராசிக்காரங்க சிம்மத்துக்கு அதிபதியே பாருங்க சூரியன் தான். அப்ப சூரியன் வந்து தன்னுடைய வீட்லயே ஆட்சி பலத்தோட இருக்காரு. அப்ப இந்த நேரங்கள்ல சிம்மராசிக்காரங்க தன்னுடைய தந்தை அப்பா கிட்ட தந்தையிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணவே கூடாது. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா சிம்மராசிக்காரங்க சொல்றதை கேட்கறதே கஷ்டம். ஆமா, யாரா இருந்தாலும் சரிதான், ஏத்து பேசுவாங்க, எல்லாம் சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அதுதான் இந்த காலகட்டம். இப்ப வந்து ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் சூரியன் சிம்மத்துல இருக்கிறதுனால தந்தையோட பவர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்ப அவர் சொல்ற நல்ல விஷயங்கள் நம்ம வந்து கேட்டுக்கிறோம். அவர் சொல்றது பிடிக்கலையா நம்ம வந்து ஒதுங்கி போயிடணும். அப்படி போறப்பதான் இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வரக்கூடிய வந்து தப்பிக்க முடியும். அப்படி இல்லை,
தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனைகளும் ஆபத்தும் அதிகமாக வர வேண்டிய காலமாகத்தான் இந்த ஆகஸ்ட் 17 இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சிம்ம ராசிக்கு? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோவில் இருக்கிற ஏழ்மையான அர்ச்சகர் இருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு சிவன் கோயிலே பாருங்க உபரி தெய்வங்கள் நிறைய இருக்கும். அப்ப சிவன் சார்ந்த இடத்துல இந்த கருவில இருக்கிறவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு எல்லாம் தரலாம் அதிகமா இருக்கும். ஆனா அதை விடுத்து பாருங்களேன், முருகர், காளி இந்த மாதிரி பைரவர்கிட்ட இருக்கிற ஐயருக்கு அர்ச்சகருக்கு பாருங்க வருமானம் குறைவாகத்தான் இருக்கும். அப்ப யாராவது ஒருத்தர் வந்து சிவன் கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் அவங்களுக்கு வந்து 2 கிலோ கோதுமை இல்ல 1 கிலோ கோதுமை ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட சின்னதாக ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர வேண்டும். அப்படி வந்தாங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அல்ல, சூப்பர்மா, அருமையான பதிவு, ரொம்ப நன்றிம்மா. நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க. சிம்ம ராசிக்கு யார்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நல்லா ஃபுல்லாக வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். நன்றி. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல, பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.